தமிழே தமிழே எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் செந்தமிழ் நாளையும் போதினிலே இந்த தேன் சுவை வந்து பாயுது காவிலே தமிழே தமிழே கலையில சிறந்த நாடு காவியத்திலே உயர்ந்த நாடு தென்னாட்டுடைய புகழ் எல்லாத்திலும் இல்லை என எண்ணற்ற பாவலரும் நாவலரும் கவிஞர்களும் கலைஞர்களும் போற்றி புகழ் பாடும் தென் திருநாட்டிலே ஆயக்கலைகள் 64 உண்டு. இந்த ஆயக்கலைகள் 64களிலும் தலை சொன்னது என் நாடகக்கலை. இந்த நாடகக்கலையில் பங்கு வரையும் சக கலைஞர்களுக்கும் எனக்கும் நல்ல ஆசிரியர்களை வழங்கி விடைமுறை நல்லதொரு நாடகம் அருமையான ஒரு நாடகம் மதுரை வீரர் சொல்லக்கூடிய நாடகத்தை இங்கு கிராம பொதுமக்களுடைய ஒத்துழைப்போடு இந்த நாடகத்தினுடைய உபரிதாரர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் பாசத்துக்கும் உரிய அன்புக்குரிய அல்லார்கள் நமது கிராமத்துக்கு அருகாமை உள்ள எஸ் மாடிப்பட்டியில் வீட்டு இருக்கும் அன்புக்குரிய அண்ணா எம் ராஜா சிவில் என்ஜினியர் அவருடைய உபய நிகழ்ச்சியை நாடகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நாடகத்தினை கண்டுகளித்து முடியுமறை பேராதரவு கொடுக்குமாறு என் சார்பகம் கலைக்குழு சார்பாகவும் அன்போடு பத்து கேட்டுக்கொண்டு என் கதைக்கு செல்கின்றேன். வணக்கம் வணக்கம். அன்புக்குரிய மாமா அவர்கள் இந்த 10 ரூபாயை 10,000 பொற்காட்சியாக கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு என் சார்பும் கலைக்குழு சார்பும் நன்றி கேட்டுகள். அந்த வணக்கம் வணக்கம் பல ஆதி பராசக்தியுடைய அம்சமாக அகிலாண்ட கோடீஸ்வரன் ஆகியாக நமது கிராமத்திலே ஆதியாய் நல்ல ஜோதியாய் நல்ல நீதியாய் நீதி வழங்கிக் கொண்டிருக்கின்ற நம்முடைய கிராமத்தையும் கிராமத்து மக்களையும் கண்ணை இமை காப்பது போல் காத்து ரசித்துக் கொண்டிருக்கின்ற நம்மையெல்லாம் வாழ வைத்துக் கொண்டிருக்கின்ற தெய்வம் ஸ்ரீ பொன்னு விடாரியம்மள் தாயாகப்பட்டவள் இவ்விடத்தில் வீட்டிருக்கின்றார். அவளை இணைத்து நாம் அனைவரும் வழங்கிக் கொண்டிருக்கின்றோம், கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அம்மா தாயே பொன்னு விடாரியே ஊரை காத்த உத்தமையே பத்தினியே எங்கள் கிராமத்தையும் இந்த கிராம மக்களையும் நோய் நொடி இல்லாமல் எல்லா வளமும் வளம் பெற்று வாழையிலே வாழையாக எங்களுடைய கிராமம் வளர வேண்டும், வாழ வேண்டும். பட்டி பெருகி பால்பாலை பொங்குவது போல் பொங்கி எங்கள் கிராமத்தில் எத்தகைய பிரச்சனைகள் வந்தாலும் அதை முன்னின்று
தாங்கள் தீர்த்து நோய் நொடிகள் இல்லாமல் கொடுத்ததெல்லாம் போதும் தாயே. இனி நடக்கக்கூடிய காரியம் எல்லாம் நல்ல காரியமாக இருக்கப்பட வேண்டும். எங்கள் ஊரையும் எங்களை கிராமத்தையும் கிராம மக்களையும் தாங்கள் காக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு காஞ்சியிலே காமாட்சியாக, காசியிலே விசலாட்சியாக, மதுரையிலே மீனாட்சியாக ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற அந்த ஆதி பராசக்தி, அந்த பொண்ணு தாயாகப்பட்டவள், அவள் இணைக்கப்பட வேண்டும். எப்படி தெரியுமா? அம்பிகையே, ஈஸ்வரியே, இவை ஆள வந்த கோவை கொண்ட குங்குமக்காரி. இப்படி நம்மளை காத்து ரசித்துக் கொண்டிருக்கின்ற அந்த ஆதிபராசக்தியை வழங்கிவிட்டோம். அதற்கு அடுத்தபடியாக இந்த உலகம் சமநிலையாக ஈர்க்கப்பட வேண்டும், சமநிலை அடைய வேண்டும். எப்படி தெரியுமா? என்னை பாராட்டி அன்புக்குரிய அண்ணா நாடகத்துடைய அமைப்பாளரும் சமையல் மாஸ்டராக விளங்கிக் கொண்டிருக்கிற அன்புக்குரிய அண்ணாவர்கள் என்னை பாராட்டி இது ரூபாய் கண்டிப்பாக நிலைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு என் சார்பாகவும் எங்களுடைய கலைக்குழு சார்பாகவும் நன்றி கட்டி கலந்த வணக்கம் வணக்கப்பட.
உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்வினால் நிலை வேண்டும். உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்வினால் அன்புக்குரிய சகோதரி அவர்கள் என்னை பாராட்டி இந்த 101 ரூபாயை அமைப்பாக அழைத்து கவிதைக்கிறார்கள். அவர்களுக்கு நன்றி நிகழ்ந்த வணக்கம் வணக்கம். பெற வேண்டும், இதை பார்த்து மகிழத்தானே கடல் கூட்டும் பாம்புகளும் பலனிலே
நீதியோடும் நேர்மையோடும் நீதி தவறாமல் சத்திய தவறாமல் முறையாக செம்மையாக ஆட்சி விடுவதாக இருக்கின்றேன். எப்படி ஆட்சி விடுவதால் கூட எனக்கும் என்னுடைய மனைவி செங்கோடலின் ஆட்சியாருக்கும் திருமணம் முடித்து 21 ஆண்டுகளாகிறது. எப்படி இந்த 21 ஆண்டுகளாக கூட எனக்கு பிறகு இந்த நாட்டை ஆள்வதற்கு ஒரு இளவரசர் இல்லையே, ஒரு வாரத்திலேயே, ஏன் எங்களுக்கு ஒரு குழந்தை இல்லையே என்ற ஒரு ஏற்றம் எங்களுக்கு மட்டுமல்லாது என் நாட்டு மக்களுக்கும் பெரும் முறையாக எப்படி பெரும் முறையாக இருக்கிறது. என்ன செய்வது? நானும் செல்லாத ஆலயங்கள் இல்லை, வேண்டாத தெய்வங்கள் இல்லை, செய்யாத தானம் தர்மங்கள் இல்லை, அனைத்தையும் வாரி வாரி வழங்கி கொண்டதான் இருக்கிறேன். ஆனால் அந்த காவல்துறையை விசுவாசப்பட்டவன் இங்க உள்ள நிறுவனம் சோதனைக்கு மேல் சோதனையை கொடுத்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். அரசன் என்று கொள்வார், தெய்வம் என்று கொள்ள கூறுவார்கள். நல்ல காரியத்தில் முடித்தான், கெட்ட காரியத்தில் முடித்தான், நம்பினோ இடுவதில்லை, 4 முறை தீர்ப்பு என கூறியிருக்கிறார்கள். நிச்சயமாக நான் கும்பிடப்பட கடவுளை இறைவாகப்பட்டவன், அந்த காசையை விசுவாசப்பட்டவன் என்றாத ஒரு நாள் கண்ணிருந்த பக்கத்தான் போகிறான். அவன் எனக்கு ஒரு அன்பு மகளை கொடுக்கத்தான் போகிறான். அவன் எனக்கு பிறகு நாட்டை ஆளத்தான் போய் நம்பிக்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பார்க்கலாம், எதிர்பார்க்கலாம். எப்படி வெட்கம் வந்தாலும் கூட இந்த அரசவைக்கு எனக்கு முன்பாக வரக்கூடிய அமைச்சர்கள் என்னும் வருவதை காணவில்லை. என்ன ஒரு புரியவில்லை. அமைச்சவர்களே யாருக்கு அமைச்சர்களே மக்கள் உண்டாகட்டும். அமைச்சர்களே அரசவைக்கு எனக்கு முன்பாக வரக்கூடிய அமைச்சர்களே, என்னை காட்டிலும் இந்த நாட்டின் மீதும் இந்த நாட்டு மக்கள் உங்களுக்கு அக்கறை அதிகமாக தெரியும். நகர சூழலை சென்றிருக்கிறேன், மிக்க மகிழ்ச்சி. அப்படியானால் இந்த நாடு இந்த நாட்டு மக்கள் நலமாக இருக்கிறது பற்றி விசாரணை இவ்வளவு செய்யலாமா? ஏதோ அடியன் தெரிந்த வரையில் உங்களிடத்தில் எடுத்துரைக்க வந்திருக்கின்றேன். விசாரணை செய்வதற்கு தெரிந்தவை தான் கூறுவீர்களா? பார்த்ததை கூற மாட்டீர்களா? பார்த்ததான் சொல்லலாம் வந்திருக்கேன். ஓ, இது ஒன்றை மறைத்து ஒன்றை கூட்டி குறைக்க கூட்டி குறைக்கிறதுக்கு இதெல்லாம் கரண்டியா? வேதம் மோதியை வீதிக்கு ஒரு மலை, நீதி மன்னர் நெறியருக்கு ஒரு மலை, கற்புடைய மாதம் மங்கிற்கு ஒரு மலை என்று மாதம் ஒவ்வாறு மலையும் கடும் ஒரு பெருமாள் மலை மீது நாட்டு மக்கள் அனைவரும் சுபட்சமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற அமைச்சர்களே. மாதம் மும்மாறி மழையை பெய்கிறது மண்ணா. இப்ப நம்ம 4-5 நாளா பேஞ்சு நாடகத்தை கூட நிறைய நாடம் நின்று போச்சு. ஏன்னா அந்த 5 நாளும் போச்சு. இப்ப அடிச்ச வெயிலுக்கு பரவாயில்ல, நாட்டு மக்கள் சுபிட்சமாக வாழ்ந்தார்கள். இப்பொழுது பார்த்தீர்களா, நேற்றைய தினமுறை நேற்று நான் அந்த கிராமத்துக்கு வரும்பொழுது கூட நான் நந்தோட்டை மழை பெய்து விட்டது. நானும் நிற்கக்கூடிய தருவாயா இருந்தது, ஏதோ ஆண்டவனுக்கு நடத்தி விட்டு வந்தோம். ஆனால் இன்று பார்த்தீர்களா, இங்கே மழை பொழியவில்லை. ஆனால் நேற்று முந்ததிக வரை மழை பொழிந்தது. நேற்று இந்த மழை பொழிய காரணம் என்ன? என்ன காரணம்? இங்க உள்ள அம்மாதான் காரணம். மழை எப்பொழுது பொழிய வைக்கிறாலும் மழையை பொழிய வைப்பார். நிக்க வைக்கிறோம், நிக்க வைப்ப காரணம் நமக்கெல்லாம் ஒரு பாதிப்பை ஏற்படும். ஏன்னா சென்ற ஆண்டு மழை பொழிவு மூலமாக ஒருவரும் இல்லாமல் சொல்லிவிட்டார்கள். ஆனால் இந்த ஆண்டு அனைவரும் அவங்க பார்க்கவே நடைமுறை வாய்ப்பை ஏற்படுத்துகிறார்கள். இருந்தாலும் நம்ம போய் கால் வச்சு அங்க மழை பெய்யாதுல்ல. ஏன் அப்படி சொல்? அவ்வளவு நல்லவங்க. நீ கால் வச்சா மழை பொழியாதுன்னு சொல்லி அடியன் கால் வைத்து விட்டால் மழை பொழியக்கூடிய இடத்தில் மழை பொழிதான் ஆகும். இதை வந்தோடனே மழை வச்சாலே அப்புறம் எப்படி விளக்கம் வந்தாலும் கூட கோவிலுக்கு குடியிருக்க வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆலயம் தொடர்பு சாதம் என்று குறிக்கிறார்கள். அப்படி என்ன
பேச்சுட்டா. அப்படி நாட்டில் ஆலயங்கள் அதிகமாக எழுந்திருக்கின்றோம். இந்த ஆலயங்கள் அனைத்திற்கும் செய்யக்கூடிய ஆறுகால பூஜைக்கு முறையாக செவ்வாயை நடைபெற்று கூடிய அமைச்சர்களே, ஆலயங்களும் ஆறுகால பூஜை சிறப்பாக நடைபெறுகிறது. அதில் எதுவும் குறையில்லை. மிக்க மகிழ்ச்சி அமைச்சர்களே, மிக்க மகிழ்ச்சி. கற்கேன் என்றே பிச்சை புகினும் கற்கேன் என்றே அப்படின்னா என்னன்னு தெரியல மகாராஜா, அதை மட்டும் சொல்லுங்க. அதாவது கற்கேன் என்றே கற்கை பிச்சை புகினும். கற்கை நன்றே. அதாவது கல்வி என்பது ஒரு மனிதனுக்கு முதல் முக்கியம். ஆமா. புரியுதா? கல்வி என்பதை பிச்சை எடுத்தாவது படிக்கப்பட வேண்டுமா? ஆமா. பிச்சை எடுத்து வருத்தப்படக்கூடாது. பிச்சை எடுத்து குற்றம் தான். ஆனா படிப்பதற்கு பிச்சை எடுத்தா தவறு இல்லையா? ஏன் பேனா இல்ல, பேனா வாங்கி கொடுங்க, நோட்டு இல்ல, நோட்டு வாங்கி கொடுங்க, அப்படி கேட்டையாவது எடுக்கலாம். கல்வியில வேணுறதுக்கு சென்று விடலாமா? ஆமா, இப்ப அப்படி கிடையாதுல்ல. ஏன் டாஸ்மாக் இருந்து ஐயா 10 ரூபா கூட 5 ரூபா கூட அவன் கட்டிக்கு வாங்கி எடுத்து மாட்டாங்க. அனுபவம் பேசுகிறது. நான் என்ன சொல்லுகிறேன், நீ என்ன சொல்லுகிறாய்? என்னும் எழுத்தும் இரு கண்களை தகும் என்று சொல்லிக்கிறார்கள். ஒரு மனிதன் கற்காமல் இருப்பதை காட்டில் அவன் பிறக்காமலே இருப்பது பேருகிறார்கள். கல்லாதவன் கண்ணிருந்து பயனிலை கூட நிறுத்துகிறார்கள். ஆனால் நாட்டிலே அதிகமாக கல்விச்சாலைகள் அதிகமாக எழுப்பியிருக்கின்றோம். ஆகவே கல்விச்சாலைகள் அதிகமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்களா? அங்கு போதிய ஆசை இருக்கிறார்களா? மாணவர்கள் ஒழுங்காக பள்ளி செல்கிறார்களா? மாணவர்களுக்கு தேவையான எழுதுபவர்கள், நோட்டு புத்தகங்கள், காலணிகள், பட்படிகள், அதாவது காவலி முதற்கொண்டு முறையாக செவ்வனியை கிடைத்துக் கொடுக்கிற அமைச்சர்களே. மகாராஜா, நீ சொல்றதெல்லாம் சரித்தேன். ஆனா ஆசிரியர்கள் எல்லாம் சரியா இருக்காங்கன்னா ஆசிரியர் 10ஆம் இருக்காங்க. ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படிக்கிறோம் நாங்க. சரி, 55 பேர் உட்காந்துருக்கோம், ஒரு வாத்தியார் தான் இருக்காரு. காரணம் என்னன்னாக்கா அவர் நெட்டை ரேட்ல அதுக்கு பதில் ஆள் போடல, அதெல்லாம் இதெல்லாம் இருக்கு. ஆனா இருந்த போதிலும் பாடசாலையிலே ஆசிரியர் பெருமக்கள் சிறப்பான முறையில் சொல்லிக் கொடுக்கிறார்கள். மாணவர்கள் நல்ல முறையில படிக்கிறார்கள். அதில் எதுவும் குறையில்லை மன்னா. நல்லா மாட்டிட்டு பக்கத்துல விழுந்துருவேன், அப்புறம் நான் வீட்டுக்கு வருவேன். என்னை பாராட்டி அன்புக்குரிய அண்ணா மூர்த்தி அவர்கள் ஒரு குடும்ப சார்பாக இந்த 100 ரூபாய் கருத்திருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து சற்று முன்பு என்னுடைய சகோதரர் சற்று சிறிது காலத்துக்கு முன்பு மறைந்த அன்புக்குரிய அண்ணன் முத்துராமனுடைய நினைவார்த்தமாக என்னுடைய பெரியம்மாவர்கள் எனக்கு 100 ரூபாய் அன்பளிப்பாக கருத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நன்றி கலந்த வணக்கம். அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும். நமது கிராமத்திலும் கிட்டத்தட்ட ஒரு 4-5 இழப்பீடு ஏற்பட்டிருக்கிறது. மறைந்தவர்கள் அனைவருடைய இறைவனை திருவுடைய நிலையில இழைப்பார வேண்டும் என இந்நேரத்தில் இறைவனை வேண்டிக் கொள்கின்றேன். நன்றி வணக்கம். அப்படி இருந்தாலும் கூட கோவில் இடத்துல குடியிருக்க வேண்டாம் இருக்கிறார்கள். கோவில் இடத்துல பேய்கள் விசுவாசம் குடியிருக்குமா? எப்படி பேய் விசுவாசம் இல்லாத ஊர் எந்த ஊர் இருக்கு? எந்த ஊர் இருக்கு? ஆலயம் இறைவனோடு இருந்து விட்டால் அங்கு இருப்பவர்கள் கூட அச்சப்படுவார்கள் அர்த்தம். மகாராஜா, நீங்க சொல்றது எனக்கு ஞாபகம் வருது. நான் சொன்னா உங்களுக்கு சங்கடப்பட மாட்டீங்களா? என்னவா? மனிதனுக்கு ஜீவ ஆத்மா இருக்குங்களே, இடையில இறக்கும் போது நான் எப்படியாவது இந்த உலகத்தை விட்டு போறேன் அப்படின்னு சொல்லி அவசரத்துல செத்து போயிருக்கான். சரி. ஆனா செத்து போயிட்டு அந்த வீட்டு முன்னாடி ஆவியாவே உட்கார்ந்து இருக்கான். என் பூரா கருங்கி இருக்கு, அந்த ஆவி பார்த்துக்கிட்டே இருக்கும், போகையிலையும் வரையிலையும். ஏன்னா அந்த சாகுக்கு முன்னாடி யோசிச்சுருந்தா இவனு சேர்ந்து சாப்பிடுவானா இல்லையா? எவ்வளவு எந்நிலையிலும் தன்னிலை மாறாம எவ்வளவுதான் கஷ்டங்கள் இருந்தாலும் தாங்கக்கூடிய சக்தி. இந்த உயிராகப்பட்டது இறைவன் கொடுக்கப்பட்டது என்று நம்மளை எடுப்பதற்கு அவனுக்கு தீர்மானம் தெரியும். அப்பொழுதுதான் உயிரை எடுப்பதற்கு அனுமதி அளிக்க வேண்டும். ஆனால் இடைப்பட்ட இறப்புக்கு நிலை விழுந்த வாழ்க்கை என்பது அனைவருக்கும் தெரியும். இருந்தாலும் சில நேரத்தில் தவறு வருகிறது. இது பரவாயில்லை. அப்படி ஆலயத்தில் செய்யக்கூடிய அவர்கள் பூஜை முறையாக பள்ளி செயல்படுகிறது. காலையிலே கால சென்று மாலையிலே வீடு திரும்பி இம்மண்ணையை கொண்டாடக்கூடிய விவசாய மக்கள் நாட்டிலே ஏராளமாக இருக்கிறார்கள். ஒரு நாட்டுடைய உயிர் நாடி விவசாயம் தான். அப்படி சொல்லு. அப்படி நாட்டிலே சேற்றிலே கால் வைத்தால் தான் நாம் எல்லாம் சோற்றிலே கை வைக்க முடியும். அப்படி விவசாயம் செய்யக்கூடிய ஏற்பாடுகள், ஏர் கலப்பைகள், விளைப்பதற்கு தேவையான தானியங்கள் அனைத்து ஒழுங்காக கிடைத்துக் கொடுக்கிற அமைச்சர்களே சொல்லுவோம். உங்களுடைய சொல்வாக்குக்கு செல்வாக்கு இருக்கு என சொல்லுக்கிழங்க. விவசாய பெருமக்களுக்கு தேர வேண்டிய கலப்பை, உரம், மாடுகள் அனைத்தும் போய் செல்கிறது. அவர்களும் நல்ல முறையில் விவசாயம், நீ கூட விளையாட்டு வந்தீங்கல்ல, விவசாயம் சிறப்பான முறையில் நடைபெறுகிறது. அதில் எதுவும் குறையில்லை மன்னா. வெக்க மகிழ்ச்சி அமைச்சர்களே. அப்படியால் தாங்கள் குழுவை பார்க்கும் பொழுது நாட்டில் எல்லா வளமும் பெற்று செல்வத்தை போல் எந்த ஏதேனும் மக்கள் பேசினார்களா? மகாராஜா, குறை இருக்கிறது. என்ன குறை? ஏனென்று சொன்னால் இந்த நாட்டை முன்காலத்தில் பரிபாலிப்பதற்கு ஒரு இளவரசர் என்றுதான் எல்லாரும் பாடிக்கொண்டிருக்கின்றார்கள் மன்னா, வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அமைச்சர்களே, அமைச்சர்களே, 26 நாளுக்கு பிறகு நாட்டை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். குறையில்லை மன்னா. அமைச்சர்களே, வேதனைப்படும் என்ன குறை? நாட்டில்
பார்த்தீர்களா? நாட்டு மக்களை பார்த்தீர்களா? இந்த நாட்டில் என்ன குறை இருக்கிறது? இந்த நாட்டிலும் மக்கள் என்ன குறை நாம் சிந்து பார்த்திருக்கிறோம். ஆனால் இந்த நாட்டு மக்களும் மனிதனுக்கோ வயதை கொண்டிருக்கிறது. பாலைகளை வளர்ந்து செய்த ஆட்சி இவருக்கு மட்டும் ஆட்சி செய்வதற்கு ஒரு இளவரசர் இல்லை, ஒரு வாரிசு இல்லை என்ற ஒரு குறையை பற்றி பேசுவது வாஸ்தவம் தான். அமைச்சர்கள் என்ன செய்வது? நாமும் செல்லாத அலைகளை, வேடாத தெய்வங்கள் இல்லை, செய்யாத தான தர்மங்கள் இல்லை, அனைத்தையும் மாறி மாறி வழங்கிக் கொண்டுதான் இருக்கிறேன். ஆனால் அந்த கவசி விசவனாகப்பட்டவன் என் அன்புக்கும் பாசத்திற்கும் மரியாதைக்குரிய என்னுடைய தாய்மாமன், எங்க அப்பாவுக்கே தாய்மாமன். அப்படிப்பட்ட அன்புக்குரிய மாமா பால் கொத்தனாருடைய குடும்பத்தின் சார்பாக எனக்கு இந்த 150 ரூபாய் அமைப்பாக கவனித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நன்றி என்று கிளந்த வணக்கம் 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 பள்ள அமைச்சர்களை ஒரு முக்கியமான விவரத்தை வளர்த்தி விட்டேன். சட்டம் தனது ஞாபகப்படுத்தி விட்டேன். தற்பொழுது மகாராணியார் நிறைவாத கற்பனையாக இருக்கிறார். நான் சொல்வது அந்த பொருளை பெண்கள் அங்கே நின்று உணர்வுபடுகிறார்கள். ஒருவேளை தர்சனம் நடக்கக்கூடிய தருவாயை கொடுக்கலாம். நீ உடனே இருந்து பார்த்துவா. அப்படி அமைச்சர்களே, குழந்தை பிறந்து விட்டதுமா? வெளில விட்டதா? கவனம் அங்கே வரக்கூடாது. மகாராஜா என்று மட்டும் விசாரித்து என்ன தெரியவில்லை. உரையா பார்த்து விட்டுவார்கள். மகாராஜா வெற்றி 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 கடவுள் கேவலமில்லை. நம்முடைய கடவுளை நாட்டுடைய தீர்ப்பை நிறைவேற்றி விட்டார். நம் நாட்டை தவிர லட்சம் 51 அரசுகளுக்கு ஓலையை அனுப்புங்கள். இந்த காசி மத ஆர்வலருக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கின்றார். எனக்கு ஒரு அன்பு மகன் பிறந்திருக்க வெட்டு செய்தி ஓலை எழுதி அனுப்புங்கள். ஓலை அனுப்புங்கள். இந்த நாடு விழாக்கள் முன்னிற்க வேண்டும். இந்த நாடு நாட்டு மக்களுக்கு வேண்டிய பொருள்களை உணவு உடை யாரை யாரும் அனைத்தையும் வாரிய உடைய போயிருங்கள். நாங்கள் தலைவர் பொறுப்பேற்று கவனித்துக் கொண்டிருங்கள். நான் உடனே சென்று எனது மகனையும் மனைவியும் நான் பார்த்து அமைச்சர்கள் 21 ஆளுக்கு பிறகு ஒரு குழந்தை கேட்டார். அந்த குழந்தை பார்ப்பதற்கு துணி எடுத்துக் கொண்டிருக்கும். தாங்கள் 21 ஆண்டுகள் பிரச்சனை இருக்கு. என்ன? ஏனென்றால் அதுக்கு பின்னால நீங்க சொன்ன வருஷத்துக்கு முன்னாடி குழந்தை பிறந்திருக்கு. 21 ஆண்டுகளுக்கு முன்னாடி. ஆமா. அந்த குழந்தைக்கு பிணி தோஷம் எது இருக்கிறதா என்று ஜோதிடரை வைத்து கணித்ததுக்கு முன்னால் தான் பார்க்கலாம். அமைச்சர்களே, அமைச்சருக்கு அமைச்சராக நல்ல ஆலோசனைக்கு ஆலோசனைக்காக மற்றொரு நண்பருக்கு நண்பராக தாங்கள் நல்ல கருத்தை சொல்லியிருக்கிறேன். குழந்தைக்கு பிணி தோஷம் இருந்து நான் பார்த்து என்னை பிடித்த தோஷத்தை நாட்டு மக்களை பற்றிக்கொள்ளும் அரவணை வேலை நினைத்து ஜாதகம் அளித்து பெண்ணு பார்த்தா நிலம் இருக்கிறீர்கள். அப்படித்தானே உடைய அரவணை நினைத்து ஜாதகம் உனக்கு ஏற்பாடு செய்யுங்கள். ஐயா பேசுகிறே பிராமண பிள்ளை கண்ணாடி ராமயிரு ஒரு குடி நரட்டமயிரு நீ பேசாமயிரு கண்ணாடி ராமங்கரி தான் சுண்ணாம் செட்டை நாய் உட்கார். அதுக்கே தெரியுமா? அதுக்கு தெரிய வாய் வந்து போயிடும். காலங்காத்தால எந்திரிச்சு ஆத்துல சாணம் பண்றதுக்காக போயிருந்தேன்.
ஆக்கல வையாரா காவிரியாரா ஏதோ ஒரு ஆறு ஏதோ ஒரு ஆளா? ஆமா ஏன் இந்த ஆக்கல ஆக்கிர பணியா உங்க ஆத்துல ஆமா உங்க ஆத்துல வீட்டுல வீட்டுல இல்லப்பா ஆக்கல என்ன அந்த ஆக்கல போய் ஸ்நானம் பண்ண போய் தானம் பண்ண ஓஹோ ஸ்நானம் பண்ண போனீங்களா? ஆமா சரி, சரி. அப்படி போன இடத்துல இது வந்து பரம்பரையா நடக்கிறது. நான் ஜாதகம் கணிக்கிறேன்னா இது என்னோட போறதில்லை, என்னுடைய தகப்பனார், என்னுடைய பாட்டனார், முப்பாட்டனார் எல்லா பரம்பரையா இந்த தொழிலை செஞ்சுக்கிட்டு வரோம். காலையில எந்திரிச்சு ஆத்துல ஸ்நானம் பண்ணிட்டு ஆத்துல போய் ஜலம் எடுத்துட்டு வந்து பகவான தோற்றம் பண்ண. ஓஹோ பகவான தோற்றம் பண்ணாம பகவான். எந்த காரியத்தையும் நிக்கப்படாது. சரி சரி ஆக முறையா செய்வீங்க. ஆமா ஆமா ஆமா. முறையா குருவாயூரனில் வாழும் கோவிந்தா குருவாயூரனில் வாழும் கோவிந்தா இந்த புகழையும் புகழும் நீ வைகுந்தா குருவாயூரனில் வாழும் கோவிந்தா குருவாயூரனில் வாழும் கோவிந்தா, குருவாயூரனில் வாழும் கோவிந்தா. தேவர்களின் துறையை ஈசம் பிறந்தவனே, தேவர்களின் துறையை ஈசம் பிறந்தவனே, திருப்பதி மலை மேல் அமர்ந்தவனே, திருப்பதி மலை மேல் அமைந்தவனே, ஆயுதனில் வாழும் கோவிந்தா குருவாயூரனில் வாழும் கோவிந்தா. புலரிகையாய் மனதை பொருளை கொண்டவனே, புலரிகையாய் மனதை பொருளை கொண்டவனே, உபதனே கிளியை உடையாய் பிடித்தவனே, பாரத போதனிலே சாரதியாய் அமர்ந்தே, பாரத போதனிலே சாரதியாய் அமர்ந்தே, பக்கரசகனே நாராயணனே, வசந்தமைந்து நாராயணனே, குருவாயூரனில் வாழும் கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. அரண்மனையின் பக்கத்தில் வந்த பொழுது அங்கங்கே அலங்கார விளக்குகள், தெருவெல்லாம் விளக்குகளாக இருக்கிறது. அரண்மனையை நோக்கி மக்கள் எல்லாம் சாலசாலையாக சென்று கொண்டிருக்கிறார்கள். சார பாம்பு மாதிரியா? மக்கள் எல்லாம் மக்கள் மக்கள் எல்லாம் சாலசாலையாக சென்று மக்கள் வெள்ளம் கொண்டிருக்கிறார்கள். அப்படி அரண்மனையில் இதானப்பா வாங்க, நீங்க தானே கொடுங்க. நான் தான் கொடுக்கறேன்ல, எங்க கொடுத்தீங்க? நீ என்னத்த கேட்ட? நீங்க எதை சொல்றீங்க? நான் தான் சொல்றேன்லப்பா. நானே கேட்கலப்பா. என்னத்தப்பா கேட்ட? என்னத்த நீங்க சொன்னீங்க? நான் தான் சொல்றேன்ல. என்ன சொன்னீங்க? என்ன என்ன சொன்னீங்க? நல்லா சொல்லு. நாக்கை இழுத்து வச்சு அர்த்தப்படுறேன். கலாதாரப்பட நீ பேசாம பாருங்க. நான் அரண்மனை தோற்றேன். உங்களை தான் பார்க்கணும். ஏன் எதுக்கு? நீங்க நல்லா செய்வீங்களாம்ல? ஏய், எதை? இல்ல எல்லாமே கணிக்கிறது மற்றதெல்லாம் நல்லா செய்வீங்க. பொண்ணுல இருந்து தாத்தால இருந்து பாட்டுல இருந்து இதுக்குள்ள அடங்கி. ஓஹோ, ஆமா, அதுக்கு பேர் என்ன? அது ஏற்று கேட்கிறாங்க. பொய் சொல்லாதீங்க. ஏன் என்ன ஏட்டுன்னா ஏழு அந்த காலத்துல அப்ப நாவல்கள் இருந்து நீங்க குறி பாப்பீங்க. புரியல. யோசனை. ஜாதகம் எழுதுறது. ஓ ஜாதகம். ஆமா, ஜாதகம்னா சாதகமா சொல்றது இல்ல. அப்ப எனக்கு தான் ஜாதகம் சொன்னீங்க நீங்க. யாரு? நீங்க தான். அண்ணனை போய் முதல்ல பாப்போம். சரி, அப்புறம் உங்களை கூட்டி வர சொன்னாங்க. சரி, பாப்போமா? அண்ணா, ஜாதகங்களை கணித்து பார்த்துக் கொண்டிருந்தேன். மந்திரியார் தாங்கள் அழைக்கதாக சொன்னார்கள். ஆமா, ஓடி 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 வந்து தாங்க நிலமாக இருக்கிறீர்களா? கேட்கிறேன். தங்களுடைய ஆட்சியில் தங்களுடைய வறுமையால் எந்த விதத்திலும் கோளாறு கிடையாது.
மிக்க மகிழ்ச்சி. இதை நாட்டில் பார்த்தீர்களா? விழாக்கோலம் பண்ணியிருக்கிறது. நாட்டு மக்களை பார்த்தீர்களா? அனைவரும் உணவருந்தி விட்டு சாலையாக நடந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கான என்றால் எனக்கு ஒரு அன்பு மகள் வந்திருக்கின்றார். என் நாட்டை யாரும் இலவசம் வந்திருக்கின்றார். மிக்க சந்தோஷம். அந்த வெற்றி செய்தியை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். ஆகவே இது எத்தனையோ வருடங்காலமாக எதிர்பார்த்து கொண்டிருந்தது. உண்மை. அதனால இப்பொழுது நல்ல நேரம் வந்து விட்டது. உண்மை உண்மை. ஆகவே என்னுடைய மகனுக்கு ஜாதகம் முடிக்கப்பட வேண்டும். ஏன்னா பரம்பரை ஜாதகத்தை கணித்து வருகிறது. ஆனா தாங்களுடைய தோப்பனாருக்கு நான் தான் ஜாதகம் கணித்தேன். உண்மை. தங்களுக்கும் நான் தான் ஜாதகம் கணித்தேன். ஆமா. இப்பொழுது பிறந்திருக்கின்ற குழந்தைக்கு நான் தான் ஜாதகம் கணிக்க போகிறேன். இனி அவனுடைய குழந்தைக்கும் ஜாதகம் கிடைக்கும் என்று ஆயிரை கொடுக்க வேண்டும். தீர்க்க இழக்கப்பட வேண்டும். நீங்கள் ஜாதகத்தை கணித்து என்னுடைய அமைச்சரை உடன் வைத்துக் கொள்ளுங்கள். அமைச்சரே அமைச்சரே வேதிகை ஜாதகம் உடன் வையுங்கள். ஏதேனும் பிள்ளைகள் சந்தேகம் இருந்தால் அதை தீர்த்து வையுங்கள். ஜாதகத்தை கணித்து தனி தெளிவாக கூறுங்கள். வாயில ஐயா காசு கொடுங்க. யாயா உயர வாங்குற இப்படி வாங்குறேன்னு சொல்லு. அப்படி சொல்லுங்க. ஆமா இன்னைக்கு என்ன கிழமை? நேற்று என்ன கிழமை? நேற்று கிழமை எது கேட்கிற? இன்னைக்கு கிழமை நீங்க என்ன கேட்கிறீங்க? நான் ஜாதகம் கணிப்பதற்காக கிழமை. நான் ஜாதகம் பாக்குறதுக்காக சொன்னேன். நீ எங்க பாக்குற? நீங்க கை வச்சிருக்கீங்கல்ல? நீ பாக்குறேன், நான் தான் பாக்குறேன். அதை நீங்க கிழமையை சொன்னாதான் நான் பாக்குறேன். நீங்க கணிக்கிறீங்க, நான் பாக்குறேன். நீ கிழமையை சொல்லுப்பா. என்ன கிழமை? என்ன கிழமைன்னு இன்னைக்கு? வெள்ளிக்கிழமை. அப்படி சொல்லு. வெள்ளிக்கிழமை குழந்தை வந்து குழந்தை பிறந்திருக்குல்ல? ஆமா. நேரம் என்ன இருக்கும்? பேசாமத்தே இருக்கப்பா. நேரம் என்ன இருக்கும்? நேரம் நல்ல நட்டமா நிக்கிற பொழுது. நட்டமா நிக்கிறதுன்னா எத்தனையோ கணக்கு. என்ன? அதாவது நட்டமாக்கம் இருக்கும். அவர் சொல்றது நாளையே கணக்கு. ஜோசியர அப்படி சொல்றது ரெண்டு முள்ளும் ஒன்னா நிக்கும் பாருங்க. அதுதான் நாளையே கணக்கு வேணும்ல. அதையும் சொல்லணும் நானு. நட்டமா நிக்கிற பொழுது தெரியாது உங்களுக்கு? அது இதுல வரல. அது இல்லைங்க. இப்ப நீங்க உங்க மேல வெயில் அடிச்சுன்னா அந்த வெயில் நிழல் வந்து உங்க மேல அடிக்க, அப்ப வந்து சைடுல தெரியாது. அதுக்கு நட்டம் அடிக்கிற பொழுது. அப்படி இல்லப்பா, நாளையே கணிக்காதான் இந்த ஜாதகம். ஓஹோ. நேரம் 12. அப்படி சொல்லு. வெள்ளி 12. 12 வெள்ளி. வெள்ளி 12. ரெண்டு ஒண்ணுதான். 12 வெள்ளி. ரெண்டு ஒண்ணுதான். ரெண்டும் ஒண்ணுதான். நான் இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். 2 1. ஐயா வெள்ளிக்கிழமை 12 நாளைக்கு குழந்தை பிறகு. ஏன் சாமி எத்தனை வருஷமா அதை பாக்குறீங்க? எத்தனை வருஷமா பாக்குறீங்க? இது நான் மட்டும் இல்ல, பாட்டை முப்பாட்டை எங்க பாட்டை அவங்க பார்த்தாங்க. நீங்க அதை பாத்தீங்களா? இதான் பார்த்தா வந்திருக்கேன். ஆமா குழந்தை குழந்தைதான் 2 மணி பிறந்துச்சுல. ஆமா. சரி, இப்ப வீட்டை அடைச்சு பார்க்கணும். செங்கல் சிமெண்ட் வேணுமா? எதுக்கு வீட்டை அடைக்க? இப்ப பேசினா நான் என்ன பண்றேன்? வீட்டை அடைக்கணும்னா எங்க வீட்டை அடைக்கணும். 9 நமக்கு வீட்டை அடைச்சு பாரு. அப்படி சொல்லும் ஐயா. திங்கள் வீடு இருக்கானே நேர செவ்வாய் வீட்டுக்குள்ள போறான். சரி, செவ்வாய் வீடு இருக்கானே நேர புதன் வீட்டுக்கு போறான். ஏன் இப்படி ஒவ்வொருத்தரும் வீடு மாத்துறா? எதுக்கு வீடு மாத்திட்டே இருக்காங்க? பொண்டாட்டியில ஒண்ணு சொல்ல மாட்டாங்க. ஒரு வயலுக்கு சொந்த வீடு. சரி, மாநகர சோசியல நான் பார்த்தேன். உடல் மாதிரி கிடக்கு. குடலாறு அரண்மனையில வச்சிருக்கிறாங்க. உங்களை வச்சிருக்கலாம். அது மாலையும் இல்ல, அதைத்தானையா மாலையும் கொடியும் என்று சொல்லுவார்கள். ஓஹோ. மாலை சுற்றி பிறந்தால் மன்னனுக்காக, ஐயோ, கொடி சுற்றி பிறந்தால் போக்கத்துக்காக. பொதுவா சொல்ல போனா இந்த குழந்தை நாட்டுக்கே ஆனா. நீங்களே உங்க வாயால சொல்லிடுங்க. மகாராஜா வைத்திருக்கிறா? இப்படி ஒரு ஜாதகத்தை என்னுடைய வாழ்நாளில் பார்த்தீர்களா? காரணம் என்னவென்றால் மகன் ஜாதகம் அல்லவா, நாங்கள் பார்த்திருக்கவே முடியாது. ஜாதகத்தை விவரத்தை பற்றி எடுத்துக்கொள்ள விவரமாக அண்ணா,
இப்படி ஒரு குழந்தையை நான் பார்த்ததே கிடையாது. அழகிற்கதே மன்மதனுக்கு நிறைந்து என்ன இதுவரை அழகில் நொந்ததெல்லாம் சொந்தமாக இருக்கின்றான். என் மகன் பிறந்த பின்பு அவனுக்கு மேலாக இருந்திருக்கிறான். மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. நட்சத்திரம் பரணி நட்சத்திரம். பரணி நட்சத்திரம் 20 நட்சத்திரத்திலே பரணி நட்சத்திரம் என்றால் இத்தவணையெல்லாம் கட்டி எழக்கூடிய இடத்துல பிறந்திருக்கிறான். மிக மகிழ்ச்சி. லக்கணம் பின்பு லக்கணம். பின்பு லக்கணம் என்றால் எதிரையெல்லாம் அஞ்சக்கூடிய அளவிற்கு ஒரு லக்கணத்தில் பிறந்திருக்கின்றார். ஆயில் குளம் 120 கூறுவார்கள். ஒரு மனைவி ஆயில் குளம் 120 100 தாண்டி விட்டாலே ஊற்றாக மாறிவிடும். ஆகவே அப்படிப்பட்ட ஆயுள் குளத்தில் வந்திருக்கின்றார். ஆனால் இந்த முற்றுப்புள்ளிக்கு என்ன காரணம்? ஒன்றும் இல்லை. மாலை குழந்தை வந்து மாலையோடு பிறந்திருக்கிறார். அமைச்சோகி அறுதியை பார்த்தீர்களா? அப்பதத்தை பார்த்தீர்களா? மாலை விடுவதற்கிறாரா? மாலை விடுவதற்கிறாரா? பொடிகமில்லை. வாழைச்சுற்று பிறந்தால் மன்னனுக்காக, கோழிச்சுற்று பிறந்தால் தோற்றத்துக்காக. இந்த குழந்தை நாட்டுக்கே ஆகாது. நாடு கடத்த வேண்டும். அமைச்சரே என்ன வார்த்தை சொன்னீங்க? 20 ஆளுக்கு குழந்தை கேட்டார். மாலை என்று சொன்னார். நான் வெற்றி மாலை என்றேன். அவர் வெற்றி மாலை என்றார். கடைசியிலே இது மாலை இல்லை, குடிசை பிறந்த கொத்தலுக்காகாது, மாலை பிறந்த மண்ணுக்காகாது என்று கூறுகின்ற வேதியரை இது நியாயமா? வேதியர்களே, உங்களுக்கு எங்க குறை வைத்திருக்கிறேன்? ஆணையில் குறை வைத்திருக்கிறீர்களா? இல்லை ஆவணத்தை குறை வைத்திருக்கிறதா? இல்லை பொருள் தருவதை குறை வைத்திருக்கிறதா? வேண்டிய பொருள் எல்லாம் வேண்டிய நிறுவனம் வாங்கி செல்லுங்கள். அரபையில் அனுமதித்திருக்கிறேன். அந்நியத்திடம் ஓலையில் எழுப்பீர்களா? எழுதையில் எழுப்பீர்களா? அந்நியத்தை எவ்வளவு அந்நியத்தவர்கள் நம் நாட்டை அபகரிப்போம் அபகரிப்போம் கங்கணம் கட்டுக் கொண்டார்கள். எவ்வளோ ஒருவன் நேரத்துக்கான இந்த செய்தியை கேட்டு வேலையிடம் கையீட்டை கொடுத்து இப்படி தவற மாற்றி கூறுகள் சொல்லியிருக்கிறார்கள். அண்ணா, எந்த வார்த்தை சொல்லிவிட்டீர்கள்? அடித்தவர்கள் கைக்கூலி வாங்கிவிட்டு நான் பொய்க்காதாவ கடித்தேன். இல்லை மன்னா, இல்லை. எனக்கு என்ன குறை வைத்து தின்றீர்கள்? எந்த நேரத்திலும் எதை கேட்டாலும் வாரி வாரி வழங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். நான் ஜாதகத்தில் உள்ளபடியே தான் சொல்லியிருக்கிறேன். மக்கள் வாழ வேண்டும், நலமாக இருக்க வேண்டும் என்றுதான் ஜாதகம் கிடைத்திருக்கிறேன். மன்னா, ஜாதகத்தில் உள்ளபடியே சொல்லிவிட்டேன். நாடு கடத்துவதும் நாடு கடத்தாமல் போவதும் உங்களுக்கு ஆத்திரத்தில் அறிவுறுத்தி விட்டு பிள்ளை பாசம் என்னை கண்ணையை மறைத்து விட்டது. உண்மைதான். தாங்கள் பரபரப்பாக சாதனம் அளித்தவர்கள் தற்பொழுது பொய்யான வார்த்தையை உரைக்க போரி இந்த கல்விக்கு எப்படி எட்டிவிட்டது. ஆமாம், இந்த ஜாதகத்தில் எதுவும் பரிகாரம் இருக்கிறதா? உண்டு. என்ன? நல்லதுன்னா கெட்டதுன்னு ஒண்ணு. உண்மை. பரிகாரம் செய்ய வேண்டும். ஒரு தங்க தாம்பாளம் ஒன்று செய்ய வேண்டும். ஒரு தங்கத்தம்பளம் விட 1000 தங்கத்தம்பளம் பரிகாரம்னா ஒரே ஒரு தங்க தாம்பாளம். அதற்கு மேல் பட்டு பீதாம்பரம் விரிக்க வேண்டும். அதற்கு மேல் மலர்களை தூவ வேண்டும். அதற்கு மேல் குழந்தையை கிடைக்க வேண்டும். நமது அரண்மனையில் இருக்க காவலாளிகளை அழைத்து அவர் கையிலே கொடுத்து நமது நாட்டுக்கு எல்லை கந்தபுரம் ஆவரம்பூர் செடியிலே வைத்துவிட்டு திரும்பி பார்க்காமல் வந்துவிட வேண்டும். இவ்வளவுதான். அமைச்சரே, இவ்வளவு எளிமையான ஒரு பரிகாரத்தை உண்மை சொல்லியிருந்தால் என் மனம் கடக்கப்பட்டிருக்கிறது அல்லவா? பகரம் ஒரு தங்கத்தம் எடுத்துக் கொள்ளுங்கள். அதில் பட்டு பிளவரியுங்கள், மலர்களை பரப்புங்கள், என் அன்புகளை கிடத்துங்கள். அரவணை செயல் நிலைத்து தாரை ரப்பாட்டங்கள் முழங்க அடுத்து அவர்கள் வைத்துவிட்டு அப்படியாகட்டும். ஆமாம் வேதியர்களே, எவர்கள் குழந்தையை அடுத்து அவர்கள் தெரிந்து பார்க்காமல் வைக்கொள்ள குழந்தைகளை. ஆனால் மீண்டும் குழந்தை நாட்டிற்குள் வரக்கூடிய செய்தியை பற்றி கூறவில்லையே. அவன் எப்பொழுது நாட்டிலே கொண்டு போய் விட்ட குழந்தையை திரும்பவும் நாட்டுக்கு வரக்கூடாது. நாட்டுக்கு வந்தால் நாடு அழியும், மக்கள் அழிவார்கள். குழந்தையை நாடு கடத்த வேண்டும், குழந்தையை நாடு கடத்த வேண்டும், குழந்தையை நாடு கடத்த அமைச்சரே. என்ன கொடுமையாக இருக்கிறது அமைச்சரே, என்ன கொடுமையாக இருக்கிற வளப்படுத்த போது மெல்ல மெல்ல வார்த்தை
ஆணையை கல்வி கலைஞர்கள் நாடு நடத்தப்பட வேண்டும் கூறினார். வேறு நாட்டுக்கள் எப்போது அழைத்து வரக்கூடாது அந்த கொலை நாட்டுக்கள் உள்ள நாடனையும் நாட்டு மக்கள் அணிவார்கள். நாடு நடத்தப்பட்ட கொலை நாடு கருதித்தான் ஆகவே இந்தியா கூறிவிட்டாரே அமைச்சர்களே. மகாராஜா கொடுமை அமைச்சர்களே, எனக்கு ஒரு உபாயம் இல்லையா? எனக்கு நியாயம் இல்லையா? எனக்கு ஒரே ஒரு 60 வட்டு கொடுங்கள். ஒரே ஒரு முறை அந்த பெற்ற முகத்தை அந்த பால்வழி முகத்தை மகாராஜா சமத்தனாக பெயர் பிடித்து மலை மீது நின்ற இலங்குகளை தாண்டினாலும் இமப்பொழுதில் பூலோக சக்கரவர்த்தி இவன் பெயர் பிடித்தாரும் இந்த கருப்புலிகளை தனித்த ஈசன் அமைத்தபடினாலே மனை நடக்கும். நாம் நினைத்தபடி ஒன்றும் நடக்காது மன்னா. சோசியல் சொல்லுவது போல குழந்தையை நாடு கடத்துவது காலத்தில் வந்தது. ஏனென்றால் இந்த நாட்டில் உள்ள குழந்தைகள் அனைத்துமே உங்களுடைய குழந்தைகள் தான். அமைச்சரே மகாராஜா தாங்களால் நல்ல உபாயம் சொல்லி எதிர்பார்த்தால் நான் வேதியக்கூடிய பேர் நாடு கடத்துதான் நல்லது என்று கூறிவிட்டீர்களே. அப்படியானால் நாடு கடத்துங்கள். நாடு கடத்து இந்த மனம் சாய்ந்து போனால் என்ன செய்யலாம்? என்ன ஒரு களச்சூழ்நிலை, இல்ல ஒரு களச்சூழ்நிலை. என்னுடைய வேலையை உணர்ந்து என்னுடைய இறைவா மழை சாய்ந்து போனால் சிலை ஆகலாம், மரம் சாய்ந்து போனால் நிறம் ஆகலாம், மரம் சாய்ந்து போனால் தரமாகலாம். இந்த மரம் சாய்ந்து போனால் என்ன செய்யலாம் என்று இவளுக்கு வேலையை விழுந்து என் சூழலை விழுந்து அருமையான ஒரு தத்துவ போடல் பாடுகிறார். பாடட்டும் பாடட்டும் பாடுகிறார். மலை சாய்ந்து போனால் மலை சாய்ந்து போனால் சிலையாகலாம். இந்த மனம் சாய்ந்து போனால் என்ன செய்யலாம்? மலை சாய்ந்து போனால் சிலையாகலாம். மலை சாய்ந்து போனால் சிலையாகலாம். காதிலாதா இடக்குறவை இறைவா, காதிலாதா கேட்காதரா கவலை கவலை உனக்கு இடத்துல வைத்தேன் இடக்குற வைத்தேன் ஆறு எட்டாவது பிற வைத்தேனா இல்லை 6 லட்சம் கடை வைத்தேனா இல்லை இதுவோடு உலக நடத்துவதில் குறை வைத்தேனா இல்லை வெளிநாளுக்கு ஒரு முறை இருந்து கொடுக்கும் இடத்தில் குறை வைத்தேனா இறைவா உலகே சத்தமையில் காவலையில் விருது கிடைத்த இறைவா உனக்காக நான் அனுமதித்து உன் பணியை செவ்வளையில் எழுதி கொள்கிறீரா எனக்கு ஏன் அடிக்கப்படுவது வரும் உடவை இறைவா ஏன் இடிக்கப்படுவது இறைவா உடவை இதை கேட்டேன் பொருள் கேட்டீரா பொருள் கேட்டீரா ஆளை கேட்டீரா
கேட்டேடா வீதி வரை உறவு வீதி வரை வரவை காடு வரை பிள்ளை கடைசி வரை யாரோ இருக்கிறார்கள் அப்படி கடைசி இடத்திலே இந்த பாவைக்கு ஒரு கொள்ளி போடுவதற்கு ஒரு பிள்ளையை தடைகிறவா கேட்டேன் அதுக்கு குழந்தையை கொடுக்காமலே இருக்கலாமே இறைவா கொடுக்காமலே இருக்கலாமே குழந்தையை கொடுத்து 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 கருவிலை அழித்து விட்டு குழந்தையை கொடுத்து அந்த குழந்தையை பார்க்க கூடாது பாவையாக்கி விட்டே இறைவா பாவையாக்கி விட்டே இறைவா நான் அந்த அளவுக்கு குருவிக்காரகி விட்டேனா அந்த அளவுக்கு நான் குருவிக்காரகி விட்டே இறைவா இறைவா என்னுடைய வடவையே இன்னும் பசுமையத்தில் கல்கொலை விழுத்து பார்க்க இருக்கின்றார் இருந்தாலும் வானில் தேங்கானவா, திறந்தாலும் வானில் திறந்தானவா, இருந்தாலும் வானில் தேங்கானவா, திறந்தாலும் வானில் திறந்தானவா, பொருந்தாலும் வீரா போய் வீரா மகனை இழந்தாலே வாழ்வில் என்ன செய்யலாம் மலை காய்ந்து போனா இளையாகலாம் இந்த மனம் காய்ந்து போனா என்ன செய்யலாம் மலை காய்ந்து போனா இளையாகலாம் இறைவா என்னுடைய வடவையோ கல் கூட விழுத்து பார்க்காமல் இருக்கின்றாள் அவள் கல்லை விழுத்து என் குழந்தை எங்கே என்று கேட்டால் என்ன வார்த்தை கூறப்போகிறேன் இறைவா என்னுடைய வடவையோடு இறக்க முடியவில்லை இறைவா என்னுடைய வடவையோடு இறக்க முடியவில்லை இறைவா இறைவா ஏழு கடவுளா நீ எல்லாம் என்னதான் நீ இறைவாக இருந்தாலும் கண்ணால் ஒழிக்கப்பட்ட சிலையிலானே நீ கண்ணால் ஒழிக்கப்பட்ட சிலை என்று நீ நிரூபித்து விட்டார் நீ கல்லாக இருப்பதால் தான் என்னுடைய தவிப்பு ஏக்கம் உணவை நீ புரியவில்லை வேண்டாம் இருவா இனிமேல் உனக்கும் எனக்கும் உள்ள உறவு போதும் வேண்டாம் இனிமேல் உள்ள உறவு தீர்ந்து நடத்த மாட்டேன் ஆலைகளை கட்ட மாட்டேன் இனிமேல் உனக்கு நடத்த மாட்டேன் நான் மட்டுமில்லை நாட்டு மக்கள் அனைவரும் உன்னை கையில் வந்து செய்ய மாட்டேன் நாட்டில் ஆலை அழுத்தம் எழுத்த கோட்டைகள் கோட்டைகள் ஆமா என்ன நல்லது உள்ளிருக்கிறது நான் ஏன் நல்லது புலம்பிக் கொண்டிருக்கின்றேன் என்னை மன்னித்து வருகிறான் ஆத்திரத்தில் அறிவிழந்து விட்டேன் பிள்ளை பாகம் என்னை கண்ணை வைத்து விட்டதா என்னதான் நீ நாட்டையும் நாட்டு மக்களையும் கட்டி காக்கக்கூடிய மன்னனாக இருந்தாலும் பிள்ளை பாகத்தில் நானும் ஒரு சராசரி மனிதன் தானே அந்த ஒரு தவிப்பு ஏக்கம் என்னை அழுதி புலம்பச் செய்து விட்டது வேண்டாம் இறைவா என்னை ஆட்டி வைப்பதும் நீ ஆட வைப்பதும் நீ இறைவா என்னை மன்னித்து விடுங்கள் ஏன் நமக்கு இப்படி ஒரு அறிவு தோன்றாமல் போய்விட்டது ஏன் நான் தான் ஆட்சியாள வேண்டுமா ஏன் இந்த நாட்டிலே யாரும் ஆட்சி ஆளக்கூடாதா ஏன் இந்த மன்னன் தான் ஆட்சி ஆள வேண்டுமா ஏன் இந்த மக்கள் ஆட்சி ஆளக்கூடாதா ஏன் நான் பெற்ற குழந்தைகள் ஆட்சி வேண்டுமா ஏன் நாட்டில் என்ன கலந்த குழந்தைகளுக்கு அவர்கள் யாரையும் ஆட்சி ஆளக்கூடாதா வேண்டாம் வேண்டாம் இந்த ஒரு குழந்தை என்ன போனால் போகட்டும் நாட்டிலே என்ன கலந்த குழந்தைகள் இருக்கிறார்களே நீங்களே உங்களுக்குள் ஒரு நல்ல நபரை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய நபர் எப்படிப்பட்ட நபராக இருக்கப்பட வேண்டும் தெரியுமா நாடு மற்றும் நல்லவராக இருக்கப்பட வேண்டும் ஊர் மற்றும் உத்தமனாக இருக்கப்பட வேண்டும் அறிவுரை அறிஞராக இருக்கப்பட வேண்டும் கருத்துக்களை வாரி வழங்குவதிலே அவர்கள் கலைஞராக இருக்கப்பட வேண்டும் மொத்தத்திலே இந்நாட்டையும் இந்த நாட்டு மக்களையும் கட்டி காப்பதில் அவர்கள் மக்கள் திலகமாக இருக்கப்பட வேண்டும் மக்கள் திலகமாக இருக்கப்பட வேண்டும் மக்கள் திலகமாக இருக்கப்பட வேண்டும் வருகிறேன் சுனை விதைத்த நிலத்தில் வேறு செடி முளைத்ததேன் கால கதையில் பாடி நடக்கும் ஓடி திரை விழுந்ததே
இவருக்கு கொடுங்க அன்பளிப்பு. என் அன்புக்குரிய மாமா அவர்கள் என்னை பாராட்டி இந்த 100 ரூபாய் அன்பளிப்பாக வைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு என் சார்பும் கிளப்பூர் சார்பும் நன்றி நிகழ்ந்த வணக்கம். சக்கரவர்த்தி அன்புக்குரிய சகோதரர் சிவஞானம் அவர்களுக்கு 20 ரூபாய் அன்பளிப்பாக வைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் நன்றி நிகழ்ந்த வணக்கம். வணக்கம் தடுப்பது பழி இங்கு வந்து முடியும் என்றால் யார் தடுப்பது? Thank you.
சாமி சின்ன முடிஞ்சாது என்ன சொன்னீங்க ஏதோ தெரிஞ்ச தெரியாம நான் பேசினா சாமி சாமி இந்த மந்த காடே பொறுக்கணும் சாமியோ நாங்க எல்லாம் பொறுக்கிறோம் நீ வா அள்ளிட்டு போவ சாமி ஊர் வளர்க்கப்பட நான் ஒரு கல்யாணம் முடிச்சேங்க இந்த வார இந்த கரகத்தை நானும் ஒரு புருஷன் ஏறினாங்க ஊர்ல உள்ளவங்க எல்லாருமே என்ன தெரியுமா சொல்லுவாங்க ஊர்ல உள்ள எல்லாரும் காத்தாலும் கப்பனும் ஏறாத இடம்ல போகாத தேசம்ல வராத ஊர்ல சாமி விட்ட காடில் ஏது சாமி எங்க ஆத்தாளுக்கு எங்க அப்பனுக்கு விட்ட காடில் ஏது நான் பாரு சாமி எங்க ஆத்தாலும் எங்க ஐயன் பேர் சுப்பனுங்க எங்க ஆத்தா பேர் சூப்பிங்க அவங்க 2 பேர் இப்போ அடியே சூப்பி நம்ம 2 பேரும் பழனிமலையில் போய் ஏறுவோம் முடி அப்படின்னு எங்கள் ஐயன் சொன்னாருங்க. அப்போ எங்கள் ஆத்தா சொன்னாங்க, ஐயா இங்கேருந்து கடைசத்தை கட்டிக்கிட்டு பழனி முருகனை போய் வேண்டாம் 2 பேர் பாத யாத்திரையாக போய் பழனி அடிவாரத்தில் நின்று பாருங்க சாமி. முருகனை பார்த்தாங்க. பார்த்தவனே கிண்ணு மேலே ஏறிட்டாங்க சாமி. இறங்கில பாருங்க சாமி, லொடக்கு ஏன்னு கேளுங்க, அந்த அருள் வந்தால் தான் மேலே ஏறும். அந்த அருள் முடிஞ்ச மறுபடியும் முரு அப்படித்தான் வரணும். பாரசாமி வீட்டுக்கு வந்தோடனே எங்கள் ஐயன் கேட்டாங்க, அடியே சூப்பி உனக்கு ஏதாவது உண்டாயிருக்கா அப்படின்னு. அப்போ எங்கள் ஐயன் எங்கள் ஆத்தா சொன்னா, ஐயா வர நான் குண்டாத்தான் இருக்கேன், எங்க சாமி நான் உண்டாகிறேன் அப்படின்னு. உங்கள் அப்பனுக்கு வந்துச்சே கோபம். ஏன் சொல்றீங்க? அவருக்கு கோபம் வந்த உடனே நீங்களாம் உயிரோட இருக்கலாமா? உங்களை சொல்லணும் சாமி. ஏன் சாமி சாமி உங்களை செப்பல சாமி. எங்க ஐயன் சொல்லிட்டு இனிமே உன் கூட நான் வாழ மாட்டேன். ஆமா சொல்லி பேசக்கூடாங்கிறாங்க, பேச வைக்கிற. உன்னையே ஆட்டினானா உன் பிடிச்சேன் என்னையா வேணாம் சாமி, நீங்க பேச இல்ல சாமி, நீங்க பேச வேணாம். ஊர்ல சொல்லிக்கிறேன், நான் அந்த காட்டிலே சொல்லிக்கிறேன். நீங்க பேச வேணாம். சாமி எங்க ஆத்தாளுங்க அப்பனா எங்க ஐயே எங்க ஆத்தாவை திட்டி போட்டு கோச்சுக்கிட்டு ரோட்டு வழியா போறாங்க. அப்ப எங்க ஊர் பேசாதீங்க சாமி. அப்ப எங்க ஊர்ல உள்ளவங்க சொன்னாங்க, எங்க ஊர் நாட்டான்காரர் பார்த்துட்டு, அடியே என்ன சுப்பை கோச்சிட்டு போறான் அப்படின்னு சொல்லி, டே சுப்பா இங்க வாடா அப்படின்னு கூப்பிட்டாங்க. பெரிய தனக்காரவை கூப்பிட்றாங்கன்னு எங்க ஐயன் இடுப்புல துண்டை கட்டிக்கிட்டு வந்து, சாமி கும்பிட்றானுங்க, எதுக்கு சாமி கூப்பிட்டீங்க அப்படின்னு. இல்லை நீ யார்ட்டுமே சண்டை போட மாட்டீங்க, அப்புறம் எப்படி யார்கிட்டடா கோச்சிட்டு இவ்வளோ வேகமாக போறேன்னு. சாமி கண்ணாலம் கட்டுறது எதுக்குங்க அப்படின்னு செப்புனாங்க சாமி. அப்போ அவர் நாட்டான்காரர் சொன்னார் பாருங்க, கண்ணாலம் கட்டுறது எதுக்குடா, வீட்டில் குடும்பம் நல்லா விளங்கணும், வாழையா விருத்தி ஆகணும், வாரிசு உண்டாகணும் தானே கண்ணாலம் கட்டுறோம் அப்படின்னு. எப்பா ஏன் பொண்டாட்டி ஊர் தோப்பறையே தச்சுட்டு வீட்டுக்கு வருவானுங்க. அங்கேருந்து அரிசி பருப்பு எல்லாம் வாங்கிட்டு வருவானுங்க. அங்கேருந்து வந்தோடனே நல்லா ஆக்க அரிக்க திங்க சாமி இப்படிமா இருக்கோமே. அப்போ எங்கள் ஐயன் சொன்னார், அடியே நம்ம 2 பேரும் ஆக்கா அரிக்க திங்க இப்படியே இருக்காங்களா சாமி, நீங்களே சொல்லுங்க சாமி. நாட்டாமகிட்ட கேட்கவும் நாட்டாம்காரருக்கு என்ன சொன்னாங்க, டே உன் பொம்பளை தங்கமானவடா, உன் பொம்பளை உடம்புக்குள்ள வெறும் பேயும் உண்டுது, உன் பொண்டாட்டி உடம்புக்குள்ள நல்ல ஒரு பூசாரியை கூப்பிட்டு உள்ள விட்டு அடிக்க விடுறா. எதுலன்னு கேளுங்க சாமி, உடுக்கல. அப்பதான் எங்க ஐயன் சொன்னாங்க. அப்ப அந்த நாட்டாம்காரர் சொல்லவே எங்க ஐயன் நினைச்சாரு, ஒருவேளை நம்ம பொண்டாட்டிக்கு பேகி பிடிச்சிருக்கு, நல்லா பூசாரியை கூப்பிட்டு உடுக்கல அடிச்சு இந்த பேயை ஓட்டினோம்னா அப்பயாவது கடவுளை அப்பான்னு கூப்பிட்டு எனக்கு ஒரு பிள்ளை இருக்கும்ல அப்படின்ட்டு போறாங்க. போனோடனே பாருங்க, எங்கள் ஊர் நிலக்கோட்டைக்கு பக்கத்தில் கும்மம்பட்டி சாமி, அதுக்கு பக்கத்தில் ஒரு கோயில், அந்த கோயிலுக்கு பக்கத்தில் ஒரு வேப்ப மரம் சாமி, அதில் ஒரு பூசாரி உட்காந்துருக்காரு. அவர் சும்மாவே இருக்க மாட்டார் சாமி, அவர் ஆட்டிக்கிட்டே இருப்பார். ஏன்னு கேளுங்க, வேப்பங்குலைய யாராவது வந்தால் மந்திரிச்சு விடலான்னு வேப்பங்குலையை ஆட்டிக்கிட்டே இருந்தாங்களா இல்லையா பாரு சாமி. எங்கள் ஐயன் போய் காலை பிடிச்சிட்டாங்க. காலை பிடிச்ச உடனே என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ தெரியாது, அப்பச்சு ஏன் பொண்டாட்டிக்கு முள்ள உண்டாகணும் அப்படின்னு சொல்லாமே, கவலையே படாதடா, நான் பிடிச்சி போட்டேன்னா உண்டாகாம போயிடுமா ஏதேன்னு எங்கள் அப்பயும் கேட்டாங்க. திருநீரை நான் ஆளை பார்த்து தான் போடுறேன், நீங்கள் வந்து என் பொண்டாட்டியை பாருங்க சார். பொண்டாட்டியை பார்த்தவொடனே ஊன்னு சொல்லிடுவீங்க.
அப்படின்னு சொல்லவும் சரி வாடா போலான்னு சொல்லி பூசாரி தூக்கி பிடிச்சிக்கிட்டே வாராருங்க. எங்க ஐயன் தொங்க போட்டுக்கிட்டே வாராரு. முகரைய பொண்டாட்டி எப்படி பேசிட்டோமே, நீ எப்படி அவன் இதில் போய் முழிக்கிறது எதுலன்னு கேட்குறீங்களா, முகத்தில் அப்படின்னு எங்கள் அப்பையும் தொங்க போட்டுக்கிட்டே வர்றாரு. பூசாரி அங்கேருந்து தூக்கி பிடிச்சிக்கிட்டே வந்தோன்னே அடியே சூப்பினர்ல எங்கள் அம்மா விறுவிறுன்னு அவுத்து போட்டு எனக்கு என்னன்னு வந்து நிற்கிது. என்னன்னு கேளு, குடிச்சு போட்டு தலை முடியும். அப்போ இந்த பூசாரி கீழேருந்து மேலே வரைக்கும் பார்த்தாங்க. அடே சுப்பா, உன் பொண்டாட்டிக்கு நான் ஒரு ஆள் பத்தாதுறான், இன்னும் 4 பேர் வேணும் சார். எதுக்கு சாமி? 5 பேர் சேர்ந்து பிடிச்சிருக்க. 5 பூசாரி இருந்து உன் பொண்டாட்டி நடுவில் உட்கார வச்சு நாங்கள் குடுக்கல அடிச்சாதான் இந்த 5 பேயும் போகணும். அதனால நீங்கள் என்ன செய்யணும், என்னையும் உன் பொண்டாட்டி வீட்டுக்குள்ளே விட்டு கதை வச்சாங்க. எங்கள் ஐயன் சொல்லிட்டாங்க, ஐயா 5 பேர்த்துக்கு நான் எங்கே போகிறது, நானே தோப்பரத்தை வச்சு கஞ்சி குடிக்கிறேன், இதை என்னால் முடிஞ்சது. உங்களுக்கு நீங்கள் என்ன கேட்குறீங்களோ நான் வாங்கி தரேன் சாமி, என் பொண்டாட்டிக்கு எப்படியாவது தேய ஓட்டி விடணும். டேய் உன்னையும் என்னையும் உன் பொண்டாட்டியை வீட்டுக்குள்ளே விட்டு கதவை சாத்திட்டு வெளியே போய் உட்காந்துக்கலாம் அப்படின்னு. அப்போ எங்கள் ஐயன் எதுக்கு சாமிடா, டேய் புருஷ முகத்தை பார்த்தா பேய் போகுமாடா, ஒன்று நீ உள்ளே இருக்கணும் இல்லைன்னா நான் உள்ளே இருக்கணும். அப்போ எங்கள் ஐயன் சொன்னாங்க, சாமி எப்படியா நான் குழந்தை குட்டி வந்தால் சரின்னு எங்கள் ஆத்தாலையும் எங்கள் பூசாரி வீட்டுக்குள்ளே விட்டு கதவை சாத்திட்டு எங்கள் ஐயன் வெளியே வந்து வெத்தலை பாக்கு போட்டு உட்காந்துருக்கேன். ஏன்னு கேளுங்க, இந்த பேயை எப்படியாவது ஓட்டிடுவார் அப்படின்னு. இவர் பாருங்க உடுக்கடுத்து விடிய விடிய அடித்தார். உடுக்கு விடிய விடிய எங்கள் ஆத்தாளுக்கு ஆடவே இல்லை. அது வந்து இந்த பேய் இருந்துச்சுன்னா தலை சுற்றி இப்படி ஆடணும். ஆனால் எங்கள் ஆத்தாளுக்கு ஆடவே இல்லை. சும்மா அது பாட்டுக்கு கிண்ணுன்னு நிற்கிது தலை. உடனே இந்த பூசாரி சொன்னார், விடிய விடிய அவரு எப்படியா இந்த பேயை ஓட்டிடலான்னு உடுக்கில் அடிச்சுட்டார் சாமி. உடுக்க கிழிச்சி தொங்க போட்டுக்கிட்டு வெளியே வராங்க. என்னது உடுக்க கிழி உடுக்கு ஜப்பா இழிஞ்சு போச்சா? அப்பதான் இந்த பூசை எங்க ஐயன் சொன்னார், வலுவா அடிச்சிருக்கேன். எங்க ஐயன் சொன்னாரு, ஏன் சாமி எல்லா வேலையும் முடிஞ்சு போச்சா அப்படின்னாரு. இந்த மனுஷனுக்கு வேலையாகாத கடை. இப்போ உங்களுக்கே வேலையாகலைன்னா எப்படி? ஆமா, இவர் வேலையாகாத பொண்டாட்டியாட குடும்பம் வச்சு நடத்துற, எங்கிட்ட ஒரு செங்குருதை வச்சு நடத்துறேன். இனிமே நான் என்னாலே முடியாது, நீ மறுபடியும் சாமிக்கிட்டே போட அப்படின்னு. அப்பதான் எங்க ஐயனுக்கு அறிவு வந்துச்சு. இங்க இருந்து நம்ம திருச்செந்தூர், திருவண்ணாமலை, திருப்பரங்குன்றம், சாமி மலைன்னு இப்படி மலை மலையா போய் நம்ம முருகனை வேணுமே